நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகர் சூரி சம்பந்தப்பட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஆக்சிடென்ட் அது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. அது என்ன கேள்வி? வாங்க பார்க்கலாம். நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற அந்த பிரம்மாண்டமான சீன்களுக்கு பின்னாடி நடிகர்களோட டெக்னீஷியன்ஸோட பாதுகாப்புக்கு என்ன கேரண்டி இருக்கு? ஒரு ஃபிலிம் செட்டுங்கிறது கலை பிறக்கிற இடமா இல்ல ஒரு டேஞ்சர் ஜோனா? இத பத்தி தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, முதல்ல அங்க என்னதான் நடந்ததுன்னு பார்த்துடலாம். ஒரு புது படத்தோட ஷூட்டிங்ல ஒரு சீரியஸான விபத்து நடந்ததா ரிப்போர்ட்ஸ் வருது. அதோட முழு விவரங்களையும் இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு ஹை ரிஸ்க் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கும்போது தான் ஏதோ தப்பா போயிருக்கு. அதனால உடனே எமர்ஜென்சி டீமை கூப்பிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த ஆக்சிடென்ட்டை சரியா புரிஞ்சுக்க இதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாரு, அது என்ன ப்ராஜெக்ட்னு கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சம்பவத்தோட மைய புள்ளியே நம்ம நடிகர் சூரி தான். தமிழ் சினிமாவில் ஒரு பாப்புலர் காமெடியனா கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்த அவரு இப்ப கொஞ்ச காலமா பிசிக்கலா ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்ஸ், ஆக்ஷன் ரோல்ஸ்னு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஃபிலிம் ப்ராஜெக்ட்டை பத்தி சொல்லணும்னா இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் படம். அதுலயும் குறிப்பா ரொம்ப சவாலான நிஜமான ஸ்டண்ட் வேலைகளுக்கு பேர் போன ஒரு டீம் இது. அதனாலேயே இந்த மாதிரி ரிஸ்க் அங்க அதிகமா இருந்திருக்கு. கரெக்டா அங்க என்னதான் நடந்தது, அந்த ஆக்சிடென்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்ததுன்னு ஒரு பிரேக் டவுன் பார்க்கலாம். பாருங்க, மதியம் 1 மணிக்கே ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான வண்டி ஸ்டண்ட்டுக்கான ஃபைனல் வேலைகள் ஆரம்பிக்குது. 1:30 மணிக்கு டைரக்டர் ஆக்ஷன் சொல்றாரு, சீன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா பாருங்க, வெறும் 2 நிமிஷம் தான். 1:32க்கு ஸ்டண்ட் அப்போ கண்ட்ரோல் போய் விபத்து நடக்குது. அடுத்த 3வது நிமிஷத்திலே, அதாவது 1:35க்கு அங்கிருந்த மெடிக்கல் டீம்ஸ் உடனே ஸ்பாட்டுக்கு வராங்க. அந்த சில நிமிடங்கள் எவ்வளோ டென்ஷனா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆரம்பகட்ட ரிப்போர்ட்ஸ் படி இந்த விபத்துல நடிகர் உட்பட 2 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த 2ங்கிறது வெறும் ஒரு நம்பர் இல்ல, 2 மனுஷங்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. சரி, இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன நடந்தது? அந்த படக்குழு தயாரிப்பு தரப்புல இருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னு பார்க்கலாம். விஷயம் நடந்த உடனேயே ஷூட்டிங் மொத்தமா நிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு முழு விசாரணை முடிகிற வரைக்கும் எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட ஆக்டர்ஸ், க்ரூவோட சேஃப்டி தான் எங்களுக்கு முழுமையான முன்னுரிமை. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியிலும் இருக்கிற சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தின ஒரு பெரிய கேள்வியா எழுப்புது. இப்ப பாருங்க, ஒரு பக்கம் ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் என்ன சொல்லுது, பல சேஃப்டி செக்ஸ், ரிஹர்சல்ஸ் எல்லாம் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லுது. ஆனா இந்த சம்பவத்துல வந்த ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த சீக்வென்ஸ் ரொம்ப அவசரமா எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. ஒருவேளை அந்த ஸ்டண்டோட காம்ப்ளெக்சிட்டிக்கு அங்க இருந்த ஏற்பாடுகள் பத்தாம போயிருக்கலாம். இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப் தான் நிஜமான பிரச்சனை. இது ஒன்னும் தனியா நடந்த ஒரு சம்பவம் இல்ல. இந்த சார்ட்டை பாருங்க. சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கிற பெரிய ஆக்சிடென்ட்ஸ் வருஷா வருஷம் அதிகமாகிட்டே போகுது. 2022ல 8, 2023ல 12, இப்போ 2024ல 15ன்னு ஏறிட்டே போகுது. இது ஒரு சிஸ்டமிக் பிரச்சனைன்னு நல்லாவே தெரியுது. அப்போ முக்கியமான பாயிண்ட் தான், நம்ம சினிமால பெரிய பெரிய கனவுகள் இருக்கு, பிரம்மாண்டம் அதிகமாகுது. ஆனா அந்த வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் கூடவே வளருதா? இதுதான் இப்ப இருக்கிற முக்கியமான கேள்வி. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. கேமரா ரோல் ஆகும்போது இந்த சேஃப்டிக்கு நிஜமாவே யார் பொறுப்பு? டைரக்டரா, ப்ரொடியூசரா, இல்ல அந்த ஸ்டன் பண்ற நடிகர்களா? இந்த சிக்கலான பொறுப்பு யார் கையில இருக்கு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.